Hello foodies, welcome back to my channel Karunya Kitchen. Hello friends, இன்னைக்கு நம்ம சிக்கன் ஷவர்மா வீட்லயே ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு லிக்யூட் வார்ம் வாட்டர் அதை எடுத்து வச்சிருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணி, அதில் ஒரு சுகர் ஒரு ஸ்பூன் போடுறேன். இந்த சுகர் வந்து தண்ணியில் நல்லா கரையணும். நல்லா கலக்கி விட்டுடலாம். தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஈஸ்ட் இதோட ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம். பாருங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஈஸ்ட் பாருங்க நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் வாட்டர் அதுவும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் சர்க்கரை, ஒரு எக்கு, அதை இதோட போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து. இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுவும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நம்ம மாவு பத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இப்போ இது மாதிரி உள்ளே டக் பண்ணி நான் இதை வச்சு மூடி வைக்க போகிறேன். ஸோ பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் வந்து கிரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலேயும் மாவு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா மூடிடுறேன். இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1 to 1.5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், விட்டுடலாம். அடுத்தது நான் ஒரு 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொரியாண்டர் பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். நான் அளவுகள்லாம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம கலந்து வச்சிருக்க மசாலாவோட இது நல்லா ஊறணும். ஸோ ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இதை நான் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு டவாவில் ஆயில் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதோட சேர்த்து குக் பண்ண போகிறேன். ஓகே, சிக்கன் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்றேன். இப்போ இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சிக்கனில் எந்த தண்ணியும் நான் சேர்க்கல, நம்ம விட்டுருக்க ஆயில் தான். இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளில வந்துடுச்சு. இந்த தண்ணியிலேயே இந்த சிக்கன் நல்லா வேகணும். ஸோ இந்த மாதிரி நான் குக் பண்ணி எடுக்கும்போது ஃபைனலாக எனக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் சிக்கன் கிடச்சிச்சு. இந்த அளவுக்கு சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சு. இது தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ மாவு அது ஒரு 1.5 மணி நேரம் ஆகிருக்கு. இந்த மாவு பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு, டபுள் ஆகி வந்திருக்கு மாவு.
இப்போ இதில் ஒரு 5 நிமிஷம் மாதிரி இந்த 5 நிமிஷம் நல்லா கசஞ்சு விட்டுறணும் இந்த மாதிரி. இப்போ நான் இதை ஒரு எத்தனை சவர்மா செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு 6 சவர்மா எனக்கு செய்ய போகிறேன். ஸோ 6 பீசஸ் தான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கு போடுற மாவு வந்து ரொம்ப கம்மியாக இல்லாமல் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ப்ரெட்டு மாதிரி நல்லா உப்பி வரும். அப்போ தான் நம்ம சவர்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மாவோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஒரு பகுதியை எடுத்து நல்லா உருட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப சன்னமாக தேய்க்காம கொஞ்சமாக டென்சிட்டி அதிகமாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கணும். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கணும். பாருங்கள், நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இது இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹீட்டட் தவாவில் போட்டு எடுத்துடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வர அளவுக்கு திருப்பி போட்டு வேக வைக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பக்கமும் வெந்துடுச்சு. நான் இதை எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போதும் நமக்கு குட்டி குட்டி பீசஸ் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கேபேஜ் மேலே தூவறதுக்காக கொஞ்சமாக கேபேஜ் கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது மயோனைஸ். இந்த மயோனைஸ் வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மேலே ஐ பட்டனையும் தரேன், நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியான மயோனைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். நம்மளுடைய பேஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ இதில் மயோனைஸ் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு மயோனைஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் அதிகமாக சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பீஸஸை இதுக்குள்ளே வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேபேஜ். இதுக்கு மேலே கொஞ்சமாக மயோனைஸ் சேர்க்குறேன். இப்போ இதை சுற்றிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக சவர்மா தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஜூஸியாக, பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிடணும் போல இருக்குல்ல. இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். யம்மி. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.